வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷ்மணா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுப்பு. ஹிக்கடுவையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கி சூட்டு முயற்சி, சந்தேக நபர் அடையாளம். வடக்கு மாகாண போலீஸ் மா அதிபரின் வாகனம் விபத்து. கொழும்பில் ஆசிரியரின் அழுத்தம், பாடசாலை மாணவி எடுத்த விபரீத முடிவு. சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து 100 நாள் போராட்டம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பம். சமையல் எரிவாயு விலையில் மாற்றமா, வெளியானது அறிவிப்பு. ஆடைகளின்றி அடித்து நொறுக்கப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள், ஸ்ரீதரன் பகிரங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயா தொன்னகொரையா மற்றும் மகேன் கோபல்லவ ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியான ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தயாரத்ன இந்த மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதன்படி 4 வாரங்களுக்குள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியதுடன் அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனுதாரருக்கு அறிவித்தது. இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 26 ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மகவ அனுராதபுரம் ரயில் மார்க்கத்திற்கு சமிஞ்சை மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்பை நிறுவுவதற்காக இந்திய அரசாங்கத்தால் முதல் தவணையாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2025 ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவும் கலந்துரையாடி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் 14.89 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக வழங்க முன்மொழிந்திருந்தாலும் 2024 டிசம்பர் இலங்கை ஜனாதிபதியின் இந்தியாவிற்கு அரச முறை பயணத்தின் போது இது மானியமாக மாற்றப்பட்டது. இந்திய உதவியுடன் வடக்கு மாகாண ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளங்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கத்தை ஆதரிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட சமிஞ்சை அமைப்பு மூலம் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் ரயில் சேவைகளில் செயற்திறனை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்திற்கான அடிப்படை பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 2026 ஆகஸ்ட் மாதத்திற்குள் இதனை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஹிக்கடுவையில் உள்ள தொடண்டுவ மீன்பிடி துறைமுகத்தில் கடற்றொழிலாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தோல்வியடைந்துள்ளது. நிதி தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்து 2 துப்பாக்கிதாரர்கள் துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் முல்லை வீதியின் 2வது மைல்கல் பகுதியில் கட்டாக்காலி மாடுகள் திடீரென்று வீதியை குறுக்கே சென்றமையால் வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபரின் வாகனம் மாட்டுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்வகத்தில் 2 மாடுகள் இருந்துள்ள நிலையில் ஒரு மாடு படுகாயம் அடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்கள் தருமபுர போலீஸ் நிலையத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் தொடர்பான அலுவலகம் திறந்து வைப்பதற்கு சென்றபோதே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம பிரதேசத்தில் பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த 15 வயது மாணவியொருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவணை பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதால் தனது வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து அளித்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக நுகையகொட பிரிவின் மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். 4 பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் இளையவர் எனவும் மாணவி தந்தை அதே பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலை அதிபர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த மாணவி ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 15 வயதான மாணவி என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி பாடசாலையில் நடைபெறும் தவணை பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளார். குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதால் வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து மாணவிக்கு ஆலோசனை வழங்கி வந்துள்ளார். மற்ற மாணவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து திட்டியதால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவிக்கு சமீபத்தில் தலைவலி ஏற்பட்டுள்ளது. பின்னர் மருத்துவ சிகிச்சை காரணமாக பாடசாலை செல்ல முடியாததால் மருத்துவ பரிந்துரை கொண்டு வருமாறு பாடசாலை அறிவுறுத்தியது. எனினும் பரிந்துரையுடன் கூடிய மருத்துவ அறிக்கை அவரால் கொண்டுவர முடியாததால் அன்றைய தினம் வகுப்பு ஆசிரியர் மாணவியை பாடசாலை ஒழுக்காற்றுக்குழு அதிகாரியிடம் ஒப்படைத்தது. மாணவிக்கு சில தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் வருத்தமடைந்த மாணவி வீட்டிற்கு சென்று உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துவிட்டார்.
இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள 100 நாள் போராட்டம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை நோக்கிய பயணத்தினை பல்வேறு மாவட்டங்களில் முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் கடந்த 22ஆம் திகதி ஆவணி மாதம் 1ஆம் திகதி அடையாளப்படுத்தப்பட்ட 100 நாள் செயன்முனைவு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை முன்வைத்து தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் திகதி இன்று தொடக்கம் கார்த்திகை மாதம் 8ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக 100 நாட்களுக்கு சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் முதல் நாளான இன்று காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை என்று லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன்படி தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் கொள்கலன் ஒன்றின் விலை 1482 ரூபாய்க்கு, 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 694 ரூபாய்க்கு தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்பொழுது 12.5 கிலோகிராம் லாப் சமையலறை எரிவாயு சிலிண்டர் 4100 ரூபாய்க்கும், 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 1645 ரூபாவுக்கும், 2 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 658 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறு துணிகூட இல்லாமல் புதைக்கப்பட்டுள்ள நிலை என்பது மிக கொடூரமானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ உடல்களை அடக்கம் செய்கின்ற பொழுது அதற்குரிய முறைகளுடன் தான் அடக்கம் செய்வார்கள் எனவும், ஆனால் இங்கு ஒரு நேர்த்தியான முறையின்றி உடல்கள் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை செம்மணி சித்துப்பாத்து மனித புதைகுழி தோண்டும் பணியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இங்கு நிலமட்டத்திலிருந்து அரையடி ஆழத்தில் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தன. 1995 முதல் 2001ஆம் ஆண்டு வரை இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்த இந்த பகுதி பாரியளவில் இராணுவ முகாம்களே காணப்பட்டன. இவ்வாறான இடத்தில் வேறு யாரும் மனித உடல்களை புதைப்பதற்கு வாய்ப்பில்லை. இது தமிழர்கள் மீது திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என தெள்ளத்தெளிவாக தெரிகின்றது. சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் வடிவங்களை இந்த இடத்தில் காண முடிகின்றது. இது குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும். இந்த புதைகுழி ஆய்விற்காக உலகத்திலுள்ள தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கைக்கான இந்தியாவின் முதல் தவணை நிதி விடுப்பு. ஹிக்கடுவையில் தோல்வியில் முடிந்த துப்பாக்கி சூட்டு முயற்சி, சந்தேக நபர் அடையாளம். வடக்கு மாகாண போலீஸ் மா அதிபரின் வாகனம் விபத்து. கொழும்பில் ஆசிரியரின் அழுத்தம், பாடசாலை மாணவி எடுத்த விபரீத முடிவு. சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து 100 நாள் போராட்டம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பம். சமையல் எரிவாயு விலையில் மாற்றமா, வெளியானது அறிவிப்பு. ஆடைகளின்றி அடித்து நொறுக்கப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள், ஸ்ரீதரன் பகிரங்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.